வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. தேடி தேடி படிக்க வேணாம், இதை மட்டுமே படிச்சா போதும். 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் எங்கெல்லாம் பிரித்து எழுதுக இருக்கோ அதை ஒருங்கிணைச்சு உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துட்டேங்க. இந்த பிரித்து எழுதிகளை 2022 இருந்து 2024 வரைக்கும் 49 எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஎன்பிசியில் நடந்திருக்கு. இந்த எக்ஸாம்ல 29 கேள்விகள் நேரடியா கேட்டிருக்காங்க. அதை உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 பகுதியா பிரிச்சு கொடுத்துருக்கேன். நீங்க நோட்ஸை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தாவே போதும். அதுக்கு அடுத்ததா கலைச்சொற்கள், அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 9 இயல் வரைக்கும் 7th புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஒருங்கிணைச்சு நோட்ஸா கொடுத்தாச்சு. இதுக்கு ரிலேட்டடா 2022 இருந்து 2024 வரைக்கும் 41 கொஸ்டின் நேரடியாக கேட்டிருக்காங்க. 2 பகுதியா டெஸ்டா கொடுத்துருக்கேன். நீங்க அப்படியே டெஸ்ட் எழுதி பார்த்தாவே போதும். அதுக்கப்புறம் எதிர் சொல்லுக்கு நோட்ஸ் கொடுத்தாச்சு. இதுல 2022 இருந்து 2024 வரைக்கும் 22 கொஸ்டின் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதை அழகா ஒருங்கிணைச்சு ஒரே டெஸ்டாவே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மிக முக்கியமான சொல் பொருள், இதுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கு ரிலேட்டடா 2022 இருந்து 2024 வரைக்கும் நமக்கு 26 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 பகுதியா பிரிச்சு உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்ப இந்த தலைப்பு எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த குரூப் 4 சிலபஸ்ல பார்த்த தலைப்புகள், ஓகேங்களா? பட் இது வந்து பாத்தீங்கன்னா புது சிலபஸ்ல தான் சேர்த்திருக்காங்க. நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் 7 யூனிட் இருக்கு இல்லையா? அதுல 3வது யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் மரபு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஒரு 4-5 லைன் தள்ளி வந்தீங்கன்னா காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. இந்த காலம் அதுக்கு ரிலேட்டடா 7th நியூ புக்ல இருக்குதுங்க. அதுக்கு நோட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த தலைப்புக்கு 2022 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கொஸ்டின் 4 டெஸ்டா பிரிச்சு கொடுத்துருக்கோம். இன்னமும் ஒரு 15 கொஸ்டின் இருக்கு அப்படின்னு நம்புறேன். ஸோ நாங்கள் தேடிட்டு இருக்கோம், இருந்தா அதையும் கொடுத்துருவோம். சரிங்களா? சூப்பர் இல்லை? ரைட்டு. அப்போ இதை பார்த்த போதும், ஏன்னா ஒரே புக்லேயே 60 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கு அடுத்ததா ஓரெழுத்து ஒழுமொழி, இதுவும் நம்ம பழைய சிலபஸ்ல பார்த்த தலைப்பு தான். 7th நியூ புக்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்து வச்சிருப்பாங்க 42. சரிங்களா? இதுக்கு ரிலேட்டடா நம்ம ஆதி காலத்துல இருந்தே கடந்த 10 வருஷம் டிஎன்பிசி எக்ஸாம்ல எங்கெல்லாம் ஓரெழுத்து ஒழுமொழி கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பிரிச்சு ஒரு 6 டெஸ்டா 96 கொஸ்டின் வந்து ஓரெழுத்து ஒழுமொழி பிராக்டிஸ் கொடுத்தாச்சு. இன்னமும் இருக்குது, ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல எங்கிருந்து கேட்க போறான்? இதை மட்டுமே பார்த்தாவே போதும் இல்லையா? ரைட்டுங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்க தேடிட்டு இருக்கோம், வேற ஏதாவது தலைப்புகள் இருக்குதா, நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டு இருக்கோமான்னு தேடி என்ன பண்ணியிருக்கோம், 7th புக்ல எதெல்லாம் புது சிலபஸ்ல கவர் ஆகுதோ அதெல்லாம் ஒரே பேஜ்ல நோட்ஸும், அதே மாதிரி 2022 இருந்து 2024 வரைக்கும் 45 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகளும் ஒரு சேர ஒரே இடத்துல வைக்கும் போது இதை தவிர வேற என்ன கேட்ட போறாங்க? கரெக்டா? பெரிய பெரிய இன்ஸ்டியூட் கூட இதை செய்ய மாறாங்க. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா செஞ்சிருக்கோம். ஆல்ரெடி 6th புக்கு கொடுத்தாச்சு, இப்போ 7th புக்கு கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேற தலைப்புட்டு வந்து அதையும் சேர்த்தா கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? என்ன இதுல யூனிட் 7 மட்டும் இன்னும் சேர்க்கல, அதை கூடிய சீக்கிரம் சேர்த்துரும். சரிங்களா? யூனிட் 7ன்றது ஆல்ரெடி பழைய சிலபஸ்ல இந்த தலைப்பு தானே, அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதி பார்க்கறது, இந்த நோட்ஸ் எல்லாம் எப்படி போய் நம்ம படிக்கிறது, இதே மாதிரி டெய்லியுமே நானும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே தெளிவா புட்டு இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுல தான் டெய்லியுமே ஷேர் பண்ணிட்டு வரோம். இப்போ டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, அப்படியே கொஞ்சம் தான் வந்து வாங்க. வந்தீங்கன்னா இதுல வந்து 7th தமிழ் போர்ட்டல், 7th தமிழ் போர்ட்டல் அப்படின்னு இருக்குங்க. அங்க ஒரு லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணுங்க.
மேபி எனக்கு தெரியல சார் அப்படின்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், அங்கேயே நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ரைட்டுப்பா. ஸோ ஓபன் பண்ணிட்டோம்னா இப்போ டிஸ்பிளே தெரியுற இந்த பேஜுக்கு நீங்க வந்துடுவீங்க. இதில் தான் நம்ம செவன்த்து நியூ புக்கு மட்டும் இல்லைங்க, பழைய புக்கில் கூட எதெல்லாம் கவர் ஆகுதோ அதை எல்லாமே இதெல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா இது செவன்த் போர்ட்டல்னு நான் நேம் வச்சுருக்கேன். தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா நான் சொல்கிறது எல்லாமே? ரைட்டுப்பா. இப்போ பாருங்கள், நீட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போ நம்ம எதாவது ஒன்று என்னலாம் இங்கே பாருங்கள், ஓர் எழுத்து ஒழுமொழி அப்படின்னு இருக்குது. இதில் முக்கியமாக நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த இடத்துல நோட்ஸ் அப்படின்னு இருந்தால் அது புத்தகத்தில் இருக்கிறத ஒருங்கிணைச்சி ஆன்லைன்லேயே படிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். சரிங்களா? நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும், அப்படியே படிச்சுக்கலாம். இதே இந்த இடத்துல பாருங்களேன், 15 கேள்வி 15 கேள்வி, இந்த 16 கேள்வி, இந்த மாதிரி கேள்விகள் அப்படின்னு இருந்தால் அது ஆன்லைன் டெஸ்ட். அது நல்லா கன்ஃபியூஷன் ஆகாமல் புரிஞ்சுங்க. சரிங்களா? இப்போ நான் நோட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கை வைக்கிறேன். ஸோ நோட்ஸ் அப்படின்னு கை வச்சிங்கன்னா இப்போ நான் ஓர் எழுத்து ஒழுமொழி கிளிக் பண்ணேன், இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் வந்து ஓர் எழுத்து ஒழுமொழி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு கூட ஆனா என்ன, ஈனா என்ன, தைனா என்ன, தீனா என்ன அப்படின்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் புது சிலபஸ் படித்தவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா அது பாருங்கள், யூனிட் 2ல் இருக்குது. அந்த சிலபஸில் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு ஹைலைட் பண்ணியும் கொடுத்துட்டேன். அப்படியே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அழகாக செவன்த் புக்கில் எங்கே இருக்குதோ அதை ஒழுங்கிணைச்சி வித் ஆன்சரோட 42 இருக்குது, அதை கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் ஒரு முறை இதை படித்து முடிச்சிடுறீங்களா? அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க, பேக் வந்துடுங்க. ஸோ நம்ம பேக் வந்துட்டு உடனே இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டால், இருங்க, பேக் வந்துடுறதுக்கு பதிலாக நான் மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ பேக் வந்துடுறேன். சரிங்களா? மினிமைஸ் பண்ணிட்டேன், சாரி. ஸோ பேக் வந்துட்டோம்னே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் பேஜுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் நோட்ஸை படித்து முடிச்சிட்டிங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதணும். ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும்னா இப்போ ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். இதை பாருங்களேன், நானே ஒரு எழுத்து ஒழுமொழியிலே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், பார்ட் 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கை வைக்கிறேன். ஸோ அந்த டைட்டிலில் கை வச்சாவே போதும். சரிங்களா? ஸோ வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 2 விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கோம். இதை ஜஸ்ட் கை வைங்க. கை வச்சோம்னே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் கொஷின் காட்டும். ஆக்சுவலி உங்கள் மொபைலில் பர்ஃபெக்டாக காட்டும். சரிங்களா? ஸோ இது பாருங்களேன், பசு அப்படின்றதுக்கு ஒரு எழுத்து ஒழுமொழி என்ன அப்படின்னு 2023 எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இதுக்கு வந்து என்னவா இருக்கும், ஆப்ஷன் பி ஆ அப்படின்னு கை வைக்கிறேங்க. ஸோ கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலரில் காட்டும், வெல் டன், யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு ஒரு மெசேஜும் வந்துடும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த கேள்வி காட்டும். அவ்வளோதான், டக்கு டக்கு டக்குன்னு ப்ராக்டிக்ஸுக்கு. இப்போ இங்கே வந்து ஒரு பொறுத்துக்க மாதிரி 2024 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த புது புக்கை சார்ந்து தான். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேங்க. பாருங்க, இப்போ ஆப்ஷன் ஏ கை வச்சேன், அது தவறு. தவறுனா ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு கீழே வந்து சாரி யுவர் ராங்குன்னு வரும். ஸோ தவறு நீங்கள் இப்போ ஆப்ஷனே கை வச்சு ரெட்டில் வந்துருச்சு தவறுன்னு. அப்போ அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் காட்டும். அப்போ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும், தவறாக இருந்தால் ரெட்டில் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் காட்டும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நோட்ஸ் படிங்க, டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? இதே மாதிரி தான் மற்ற எல்லா தலைப்புக்குமே நம்ம கொடுத்துட்டு வரோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆல்ரெடி வந்து 6th புக்குக்கு போட்டாச்சு, 7th புக்கு வந்துட்டோம். இதுலேயும் நாங்கள் கூடிய சீக்கிரம் அந்த 7th யூனிட்டில் இருக்கிற தலைப்புகள் எல்லாத்தையும் இதில் முடிச்சிடணும். வேறு ஏதாவது தலைப்புகள் மிஸ் பண்ணியிருக்குமான்னு தேடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பேஜாக தேடிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் அப்டேட் பண்ணிடுறேன். அகர வரிசை இதில் இல்லை, ஏன்னா 6th புக்கில் இருக்குது, 8th புக்கில் இருக்குது. 7th புக்கில் அகர வரிசை எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி இருந்தால் அதையும் நாங்கள் எடுத்து போட்டுறோம். சரிங்களா? ஏன்னா அதையும் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க எங்கிட்ட மெசேஜாக, அதுக்காக ஏதாவது சொல்கிறேன். ஸோ எந்த தலைப்பு இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றோம். கூடவே வாங்க, எல்லா டெஸ்ட்டும் எழுதுங்க, எல்லா நோட்ஸும் பாருங்கள். எல்லாமே மிக முக்கியமானது தான். நம்ம டீம் உட்காந்துக்கிட்டு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் நீங்கள் இப்போது வேலை செஞ்சுட்டு இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஸோ ஃப்ரீ டைமில் தான் படிக்கிறீங்கன்னா அந்த நேரம் பொண்ணான நேரம். அந்த நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு தான் நம்ம டீம் என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு வேலையை செய்யறத வெறும் 15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி அவங்க படித்து உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுத்து அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கனெக்ட் பண்ணி கொடுக்கும் போது
3 மணி நேரம் 4 மணி நேரம் படிக்க வேண்டிய வேலையை 1/4 மணி நேரத்தில் படிச்சுட்டு நீங்கள் போய் வேலையை செய்யுங்க. நாங்கள் உங்களுக்காக படித்து உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி ஒரு டெஸ்ட்டையும் கொஞ்சம் நோட்ஸையும் படிச்சுட்டு போனாவே போதும். வீட்டில் இருந்துக்கிட்டே எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாமையே கண்டிப்பாக குரூப் 4ல் பாஸ் பண்ண முடியும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க முடியும். முதல் நாள் கவுன்சிலிங் போக முடியும். இதான் உண்மை. நம்பனா நம்புங்க, நம்பலனா கூட பரவாயில்ல, கூடவே வாங்க. அரசு வேலையோட போங்கப்பா. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.